தெரியுமா? நேற்று நைட் எனக்கு ஒரு டவுட்டு. இரவு பகல் எப்படி மாறி மாறி வருதுன்னு தெரியுமா? தெரியும். அது எப்படி வருதுன்னு தெரியாது. வார்த்தாளுக்கு தெரிஞ்சுப்போம். வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நாம் ஒரு பெரிய காஷ்மீர் ட்ராமா பற்றி பார்க்க போகிறோம். இந்த ஆகாயத்தில் 3 மிக சிறந்த நண்பர்கள் இருக்காங்க. நம்ம ஹீரோ சூரியன், எப்போதுமே தகதகன்னு எரியும் நெருப்பு பந்து. நம்ம வாழ்கிற வீடு பூமி, ஓயாமல் சுற்றிக்கிட்டு இருக்கிற ஒரு பம்பரம். நம்ம அழகிய நிலா, சூரியனும் கடன் வாங்கி ஓடிடும் கண்ணாடி. இந்த 3 பேர் சேர்ந்து ஆடுற ஆட்டத்தில் தான் நமக்கு இரவு பகலும் மாறி மாறி வருது. நிலா வளர்றதும் தேய்றதும் நடக்குது. இது எப்படி நடக்குது? ஒரு கதையாக பார்ப்போம். நம்ம சூரியன் சாத்தா ஒரே இடத்துல நிலையாக நிற்பார். அவருக்கு நகர்றது பிடிக்காது. ஆனால் நம்ம பூமி இருக்க, அது ஒரு சுறுசுறுப்பான பம்பரம் மாதிரி. தன்னை சுற்றிக்கிட்டு சூரியனை சுற்றி வரும். இப்போது யோசிச்சு பாருங்க, ஒரு இருட்டு ரூமில் டார்ச் லைட் இருக்குது. அதுக்கு முன்னாடி ஒரு பந்து இருக்குது. பந்தின் எந்த பக்கம் டார்ச் லைட் படுதோ அங்கே பகல். மக்கள் எல்லாம் முழிச்சு வேலை பார்ப்பாங்க. வெளிச்சம் படாத முதுகு பக்கம் இருட்டாக இருக்கும்ல, அதுதான் இரவு. அங்கே எல்லாரும் தூங்குவாங்க. இந்த சுழற்சி நிற்காமல் நடக்கிறதால தான் நமக்கு தினமும் காலையும் மாலையும் மாறி மாறி வருது. கதையில் நம்ம 3வது கேரக்டர் நிலா வராரு. நிலாக்குன்னு சொந்தமாக வெளிச்சம் கிடையாதுன்னு சொன்னால் நம்புவீங்களா? ஆமாங்க, நிலா ஒரு பெரிய கண்ணாடி மாதிரி. சூரியன்கிட்ட இருந்து விட்டுற ஒளி நிலா மேலே பட்டு அது ரெஃப்ளெக்ட் ஆகி நம்ம பூமிக்கு வருது. அதனால்தான் நிலா ஜொலிக்கிற மாதிரி நமக்கு தெரியுது. நிலா பூமியை சுற்றி வர வர சூரிய வெளிச்சம் அது மேலே படுற கோணம் மாறிக்கிட்டே இருக்கும். நிலா ஏன் வளருது, ஏன் தேயுது? வாங்க நம்ம இப்போ பௌர்ணமி அமாவாசை எப்படி வருதுன்னு தெரிஞ்சுக்கலாம். நிலா பூமியை சுற்றி வரும்போது கண்ணாமூச்சி ஆட்டம் நடக்கும். அமாவாசை, நிலா பூமிக்கு சூரியனுக்கும் நடுவில் வந்து நிற்கும். அப்பொழுது சூரியனோட வெளிச்சம் நிலாவோட பின்பக்கத்தில் படும். நம்ம பூமியிலிருந்து பார்க்கும்போது நிலாவோட இருட்டு பக்கம்தான் தெரியும். அதுதான் நமக்கு நிலாவே தெரியாது. இதுதான் அமாவாசை என்று சொல்கிறோம். வளர்ப்பிறை தேய்பிறை. நிலா கொஞ்சம் கொஞ்சமாக நகரும்போது சூரிய ஒளி படுற பகுதி நமக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தெரிய ஆரம்பிக்கும். இதுதான் நிலா வளர்கிறது. பௌர்ணமி சரியாக 15 நாள் கழித்து பூமி நடுவில் இருக்கும். ஒரு பக்கம் சூரியன், மறுபக்கம் நிலா. இப்போது சூரியனோட முடி வெளிச்சமும் நிலா மேலே பட்டு அந்த வெளிச்சம் பூமிக்கு வரும். வானத்தில் ஒரு முழுவட்டமாக ஜொலிக்கும். இதுதான் பௌர்ணமி. நண்பர்களே, இப்போது உங்களுக்கு ஒரு செம புத்திசாலித்தனமான கேள்வி வரணும். நான் என்ன சொன்னேன்? பௌர்ணமி அன்னைக்கு சூரியன் ஒரு பக்கம், நிலா மறுபக்கம், நடுவில் பூமி இருக்கணும்னு சொன்னேன் இல்லையா? அப்படின்னா டார்ச் லைட் வெளிச்சத்தை நடுவில் இருக்கிற பந்து மறைச்சிருக்கும்ல. அப்போ பூமியோட நிழல் விழுந்து நிலா தெரியாமல் தானே போகணும். அப்புறம் எப்படி பௌர்ணமி வருது? இங்கே தான் இயற்கையோட மேஜிக் ட்விஸ்ட்டே இருக்குது. கற்பனை பண்ணி பாருங்கள். சூரியனும் பூமியும் ஒரு பெரிய டைனிங் டேபிளில் இருக்குது. மேலே இருக்கணும்னு வைப்போம். ஆனால் நிலா அந்த டேபிளில் மேலே உருளலை. நிலா பூமியை சுற்றி வரும் பாதை பூமி சுற்றுற பாதைக்கு நேராக இல்லாமல் ஒரு 5 டிகிரி சாய்வாக இருக்குது. இதனால் என்ன ஆகுது? பௌர்ணமி வரும்போதெல்லாம் பூமி நடுவில் இருந்தாலும் நிலா ஒன்று பூமிக்கு கொஞ்சம் மேலே இருக்கும், இல்லைனா பூமி கொஞ்சம் கீழே இருக்கும். பூமியோட நிழல் சிறிய கோடு மாதிரி தான் விழும். நிலா கொஞ்சம் மேலேயோ அல்லது கீழேயோ இருக்கிறதால அந்த நிழல் சிக்காமல் சூரிய வெளிச்சத்தை வாங்கி பௌர்ணமியாக ஜொலிக்குது. பூமி போடுற நிழல் கேட்டிலேருந்து நிலா எஸ்கேப் ஆகிடுது. அப்போது பூமியோட நிழல் நிலா மேலே விழவே விழாதா? விழும். எப்போதாவது அபூர்வமாக சூரியன், பூமி, நிலா 3 துல்லியமாக ஒரே நேர்கோட்டில் சந்திக்கும். அப்போது நிலா கரெக்டாக பூமியோட நிழலுக்குள்ள மாட்டியிருக்கும். அன்னைக்கு நிலா மறைஞ்சிடும் அல்லது சிவப்பு நிறத்தில் தெரியும். அதை தான் நம்ம சந்திரகிரகணம் என்று சொல்கிறோம். சுருக்கமாக சொன்னால், பூமி நிழலை தாண்டி மேலே கீழே ஒளி வாங்கினா பௌர்ணமி, பூமி நிழலுக்குள்ளே மாட்டிக்கிட்டால் சந்திரகிரகணம்.
மாதிரி உங்களுக்கு கேள்வி இருந்தால் எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்க. அந்த கேள்விக்கு பதிலை கதை கதை மூலமாக எக்ஸ்பிளைன் பண்ண முயற்சிக்கிறோம்.